ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸில் 5th லெசன். த டாபிக் நேம் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. ஸோ சம் பார்ட் ஆஃப் தி லெசன் வந்து நம்ம பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்ட் 2 பார்ட் 3ல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னெல்லாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் இல்லஸ்ட்ரேட் த லாஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ், ரெசிப்ரோக்கல் ப்ரப்போர்ஷன்ஸ் அண்ட் லா ஆஃப் combining volumes. Solve simple numerical problem based on the above laws to understand Rutherford's gold foil experiment. Conclude the presence of nucleus in an atom to identify the limitations of Rutherford's model. Compare the charge and mass of subatomic particle. Calculate number of protons, neutrons and electrons in a given atomic number and mass number of an element. Differentiate isotopes, isobars and isotones. Explain the main postulates of Bohr's atomic model. Draw the atomic structure of first 20 elements. Recognize the significance of quantum numbers. Assign valency of various elements based on the number of valency electrons. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா லைன் பை லைன் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். வி ஆல்ரெடி நோ தட் எனிதிங் தட் ஹேஸ் அ டிஃபரண்ட் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேசஸ் known as a matter. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மாஸ் இவ்வளோ வெயிட் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு சர்டன் ஸ்பேஸில் வந்து ஆக்குபை பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம மேட்டர் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறோம். ஸோ லெட் us quickly recall what is matter. What are the different states of the matter? Is matter continuous or particulate in nature? In somehow we could go on dividing any piece of matter, we will get similar and smaller and smaller particles until we reach the smallest particle of it, which cannot be divided further. This smallest particle can be atoms, molecules or ions. Atoms are building blocks of matter. Every substance is made up of an atom in a form of other. Differentiate kinds of atoms have a different physical and the properties, both physical and the chemical. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாக் பீஸ் எடுத்துக்கிறோம். அந்த சாக் பீஸை குட்டி குட்டி நம்ம உடைக்கும் போது அது குட்டி குட்டி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்னால் மாறும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அயான்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மேபி அயனாகவும் இருக்கலாம், மேபி ஆட்டமாகவும் இருக்கலாம், மேபி மாலிகுலாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு சாக் பீஸ் அப்படின்னா ஒரு மேட்டர். ஸோ அந்த மேட்ரு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்ஸால் தான் உருவாக்கப்படுது. ஸோ எவ்ரி சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அன் ஆட்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து நிறைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பை ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஆட்டம்ஸ் combine together to form a molecules. This combination is called the chemical reaction, which can be represented symbolically by balanced chemical equations. Now look at the following equations. What do you understand? We can say that sodium and the chlorine combine to form a sodium chloride. So நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் மீன்ஸ் ஸோ ஒரு மாலிகுல் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் சேரும்போது இட் ஃபார்ம் அ மாலிகுல். அந்த மாலிகுல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக கெமிக்கல் ஈக்குவேஷனாக நம்ம வந்து அதை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே அதை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமும் குளோரைன் செஞ்சுன்னா சோடியம் குளோரைன்னு சொல்லி ஜாயின் ஆகுது. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன்? ஒரு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன் which where are two more substances combined to form a single substances. The combination of a different elements to form a compound is governed by certain basic rules. These rules are known as a law of combination. ஸோ நம்ம இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் certain rules and regulations வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அவுட் ஆஃப் திஸ் 5 laws you already know the first 2 laws. Let us see the next 3 laws in the detail in this chapter. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 laws பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்க 3 laws என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மோட்டனோ பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 3 points கொடுத்துருக்காங்க. ஸோ Canada, the Indian philosopher of 6th century, put forward the theory that everything in the universe was made of a minute particles called paramanu.
ஸோ நம்ம இந்தியன் ஃபிலாசபர் ஆனால் கனடாவில் இருந்திருக்காரு. ஸோ சிக்ஸ்த் சென்ச்சுரியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா பார்ட்டிகல்ஸும் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா பரமணு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4th சென்ச்சுரியில் லியூஸ்பிஸ் அண்ட் த Democritus suggests that the universe was made by very tiny particles known as atoms. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீக் ஃபிலாசபர்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்னால தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ancient Indian philosophers said the universe is formed from 5 basic elements: air, water, fire, soil and the space. ஸோ நீர், நெருப்பு, காற்று, நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ இந்த 5 விஷயத்தினால தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபிலாசபர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் க்ரீக் ஃபிலாசபர் வந்துட்டு இல்லை சாயில், ஏர், வாட்டர் அண்ட் ஃபயர், சாயில், ஏர், வாட்டர் அண்ட் ஃபயர், ஆகாயம் வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொன்று. இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தரோட தியரி தான். ஸோ நம்ம இதில் எது வந்து கரெக்டானதுன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு லா வச்சு தான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ திஸ் லா வாஸ் ப்ரொபோஸ் பை ஜான் டால்டன் இன் 1804. When 2 elements A and B combine together to form a more than one compound, this mass of A which separately combines with the fixed mass of B or the simple ratio. ஸோ இந்த லாவை வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். இது ஃபஸ்ட்டு யார் இந்த லா ப்ரப்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் 1804 வந்துட்டு இது வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது என்ன அப்படிங்கிறது கிளியராக இந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம கீழே இருக்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ டு illustrate the law, let us consider the following example. Carbon combines with oxygen to form 2 different oxides, carbon monoxide and the carbon dioxide. So the ratio of the mass of the oxygen in CO and CO2 are fixed mass of the carbon in 1:2. Isn't it? This is a simple ratio. Let us take one more example. Sulfur combines with oxygen to form a sulfur dioxide and sulfur trioxide. The ratio of the mass of oxygen is SO2 and the SO3 for the fixed mass of the sulfur in the 2:3. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2 எலமெண்ட் A and B combine to form a more than one ஒரு காம்பவுண்டுக்கு மேலே வந்து உருவாக்கும் போது அந்த ஏவோட மாஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி combined with the fixed mass of the P. ஸோ இந்த ரேஷியோ பொறுத்து தான் வந்து இது ரெண்டுமே வந்து கம்பைன்ட் ஆகும் அப்படிங்கிற தியரி தான் ஒன்று சொல்கிறாரு, லா ஆஃப் த மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இங்கே அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு கம்பைன் ஆகும்போது எப்படிலாம் நடக்கும். ஸோ கார்பன் வந்து ஆக்சிஜனோடு வரும்போது கார்பன் மோனாக்சைடாகவும் அதே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். ஸோ இது வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோனால தான் வந்து இது வந்து மாறுது. ஸோ இந்த ரேஷியோஸ் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து ட்ரையோசல்ஃப்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். ஸோ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸில் என்னென்னலாம் லாஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாசஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ், தி கேல்-லியூசிக் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு படித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 12 கிராம் இருக்குது, 1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 கிராம். ஸோ ரேஷியோஸும் பார்த்தீங்கன்னா 1:1.33 அப்புறம் 1:2.66. ஸோ அந்த ரேஷியோஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். Sample problem பார்த்தீங்கன்னா ions form 2 different chlorides, namely ferrous and the ferric chlorides. Each of these chlorides was prepared from the 2 gram of iron. It was found that 4.538 grams ferrous chloride and the 5.8404 gram ferric chloride was produced. Show that these observations are according to the law of multiple proportions. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அயன் வந்து குளோரைடோட சேருது, பட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபிள் லா ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷனே வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபெரிக் குளோரைடுக்கும் ஃபெரஸ் குளோரைடுக்கும் ஃபெரிக் குளோரைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ குளோரைடோட வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4.38, இங்கே பார்த்தீங்கன்னா 5.804. இங்கே பார்த்தீங்கன்னா அயனோட கண்டென்ட் வந்து இங்கே 2 கிராம் இருக்குது, இங்கே 2 கிராம் இருக்குது. குளோரினோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா 2.538 கிராம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3.804 இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து வேறு வேறு காம்பவுண்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the proportions by weight of the chlorine is indicated by simple ratio. The law of multiple proportions is verified. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா law of reciprocal proportions. ஸோ law of reciprocal proportionsனால் இது வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மேஸ் ரிச்சர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு in 1792. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It states that if two different elements combine separately with same weight of the third element, the ratio of the mass in which they do not so or either or the same or a simple multiple of the mass ratio in which they combine. So இந்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தா நமக்கு எதுவும் புரியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். So let us study the following example here. Carbon combines with the hydrogen and the oxygen to form a methane and the carbon dioxide. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஹைட்ரஜனோட வந்து மிக்ஸ் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CH4, இன்னொன்று பார்த்தீங்கன்னா CO2. ஒன்று வந்து மீத்தேனாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் டு ஃபார்ம் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோடு சேரும்போது மீத்தேன் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாக மாறுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் பார்த்தா வாட்டர் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஹியர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் வித் சேம் மாஸ் ஆஃப் தி கார்பன். ஸோ ஹைட்ரஜனும் சரி ஆக்சிஜனும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோடு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ தே ஆல்சோ கம்பைன் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் வாட்டர் H2O. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேம் அமௌண்ட் சேரும்போது வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன ரேஷியோ இருந்தால் இது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் H and the O வந்து H2O? It is 2.16 or 1.8, which is the same 4.32, which is the ratio of the different masses of the hydrogen and the oxygen combining with the same mass of the carbon. ஸோ எல்லாமே ஒரே காம்பனன்ட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேம் அமௌண்ட்டு தான் வந்துட்டு ரெண்டுக்குமே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கேரக்டரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃபர் ஆகுது. So they illustrate the law of reciprocal proportion. Let's consider இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சல்ஃபர் combines with oxygen to form a sulfur dioxide. Carbon combines with oxygen to form a carbon dioxide. And the carbon combines with sulfur to form a carbon disulfide. ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோடு ஃபார்ம் ஆகும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. கார்பன் ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா கார்பனும் சல்ஃபர் அது ரெண்டுத்துலேயும் இருக்கிற அந்த அட்மோஸ்ட் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகும்போது கார்பன் டை சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா law of reciprocal proportions of theory. So the ratio of the mass of the carbon and the sulfur which combines with the fixed masses of the oxygen. So இது வந்து மாறே ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12.32 or 3.8. கடைசியில் நம்ம கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா கார்பன் டைசல்ஃபைட். ஸோ ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி கார்பன் சல்ஃபர் இஸ் இன் த ரேஷியோ. தி டூ ரேட்ஸ் 1 and 2 are related to each other. 3/8, 3:3.16 or 2:1. ஸோ நம்மளுக்கு வந்து கீழே வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அது வேணால் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட மாதிரி தான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது இல்லைங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ப்ரப்போர்ஷன்ஸில் ஃபைனலாக என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். There are simple multiples of each other. The ratio between the weight of the sulfur and the oxygen which combine separately with the weight of the hydrogen supports the law of reciprocal proportions. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து reciprocal proportions. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Gay-Lussac law of combining volumes. So whenever gases reacted together, the volumes of the reacted gases as well as the product bear a simple whole number ratio, provided all the volumes are measured under a similar conditions of temperature and the pressure. Step 1. ஸோ பார்த்தீங்கன்னா Gay-Lussac law of combining volumes என்ன அப்படிங்கிறது இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ வாட்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது இட் வில் ஃபார்ம் அ வாட்டர் மாலிகுல் H2O. அது பார்த்தீங்கன்னா H12O2 gives H2O skeletal equation. அதே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும். 2 volume plus 1 volume gives 2 volume. 2:1:2. ஸோ 2 இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2 volume of hydrogen react with the 1 volume of oxygen.
ஸோ 2 வால்யூம் இருக்க ஹைட்ரஜன் ஒரு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனில் சேரும்போது இட் வில் ஃபார்ம் அ 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ அந்த ரேஷியோக்கு தான் இப்போ இது 2:1:2 which is the simple whole number ratio. It follows that a given temperature and the pressure, the volumes of all the gaseous reactant and products bear a simple whole number ratio to the each other. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே விஷயம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் வால்யூம்ஸ் வந்து ஒரு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனோட சேரும்போது 2 வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த Gay-Lussac law of combining volumes. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் ஒன் மோர் எக்ஸாம்பிள். Step 1, hydrogen combines with the chlorine and to form a hydrogen chloride. So H2 plus CO2 gives 2HCl. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் react with the 1 வால்யூம் ஆஃப் chlorine. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் ஒரு வால்யூம். ஸோ இப்படி தான் வந்து கம்பைன் ஆகிட்டு இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் பட் அதோட கிவன் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம்ஸ். ஸோ 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் 1 வால்யூம் ஆஃப் chlorine to form a 2 volumes of HCl gas is the ratio by volume which gas bases 1:1:2 which is a simple whole number ratio. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் மோர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அனதர் சாய்ஸ் ஆஃப் தி Gay-Lussac law of combining volumes. ஸோ இது இங்கேயும் அதே மாதிரி ஒரு சால்வ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கான். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மீத்தேன் burns in oxygen to form a carbon dioxide and water vapor as given in the equation. CH4 plus 2O gives CO2 and 2H2O. Calculate the volume of the oxygen needed to burn completely 50 centimeter cube of the methane, the volume of the carbon dioxide formed in the gas. ஸோ பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து பேர்ன் ஆகும்போது ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு இந்த வாட்டர் வேப்பர் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எத்தனை வால்யூம் வந்துட்டு ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை வால்யூம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவை அப்படிங்கிறது. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும். எத்தனை வால்யூமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கீழே கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதோட ட்வைஸ் நம்பர் நம்ம போட்டே வந்தோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் கியூப், வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி 5. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 5 நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மோர் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸை பற்றி அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்தது பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். So know your scientist John Dalton FRS was an English chemist, physicist and the meteorologist. He is best known for the proposing the modern atomic theory and for his research into color blindness, sometimes referred to as a Daltonism in his honor. You already have a basic idea of Dalton's atomic theory, J.J. Thomson cathode ray experiment and limitations of Thomson model of atom. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸை பற்றி, அதுக்கப்புறம் J.J. தாம்சனோட இந்த கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாமே பற்றி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் டால்டனை யாரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கெமிஸ்ட், ஃபிசிஸ்ட் அண்ட் மெட்ரலஜிஸ்ட். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் அட்டாமிக் தியரியை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கலர் பிளைண்ட்னஸ் பர்சன். ஸோ இவருக்கு வந்து இவரோட ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேபுலஸாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டஸ் ரீகால். நம்ம முன்னாடி படித்ததை நம்ம கொஞ்சமாக ரீகால் பண்ணி பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஜான் டால்டன், மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ வெரி ஸ்மால் இந்த இண்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் கால் ஆட்டம். ஸோ ஒவ்வொரு மேட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாக் பீஸ் எடுத்தீங்கன்னா அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கடைசி பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆட்டம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், நம்ம பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்தாலும் கூட அது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நமக்கு ஆட்டம் தான் ஃபைனலாக கிடைக்கும். ஸோ ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed. The atoms of an element alike in all respects, but they differ from the atoms of other element. Atoms of elements combine in a form whole number to a form molecules. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணவும் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed. ஸோ நம்மளாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதோ டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறதோ முடியாது. இட் வில் பி a நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ருக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தால் வந்து மாலிகுல்ஸாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்ம முன்னாடி கேசஸில் பார்த்த விஷயங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா J.J. தாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ J.J. தாம்சன் said that like plums in pudding, the negatively charged electrons are dotted here and there is a positively charged sphere. According to the Plum's pudding model, an atom is considered to be a sphere of uniform positive charge and electrons are embedded to it. So J.J. தாம்சனோட
எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் வந்து கன்சிடர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தர்பூசணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வாட்டர்மெலனில் அந்த ஸ்பியர் பார்ட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் சார்ஜ்னும் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எம்பாய்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவ்ஸ்னும் வந்து அவருடைய டிஸ்கவர் அவருடைய ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நிறைய வந்து நிறைய வந்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதில் அட்வான்ஸ்டாக மாறிடுச்சு. ஸோ அது என்னென்னு சொல்லி நம்மள என்ன பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டனோ ரேடியோ ஆக்டிவிட்டி. In 1896, Henry Becquerel arranged in his cupboard a packet of uranium salt besides an unexploded photographic plate. Several days later, he took out the plate and developed it too. To his surprise, he noticed that photographic plate has been exposed without having been exposed to light. Having repeated this experiment, he concluded a stream of particles came out from the uranium. Today, we call them as alpha particles. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோயின்சிடென்ஸாக பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்யூரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கப்போர்டில் பார்த்தீங்கன்னா யுரேனியம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அது வந்து அப்படியே ரொம்ப நாளாக வந்து அப்படியே இருந்திருக்கு. நம்ம வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து அது விழுகும்போது எந்த ஒரு லைட் எக்ஸ்போசருமே இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து வெளியே வரதை வந்து அவர் வந்து கவனிச்சிருக்காரு. ஸோ அந்த ரேஸை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரே. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ நவடேஸ் நம்ம அதை வந்து ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்லி நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸை எமிட் டியூரிங் த ரேடியோ ஆக்டிவ். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா காமானா என்ன, ஆல்ஃபா ரேஸ்னா என்ன எனக்கு தெரியாதே அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ஆட்டம்லேருந்து வெளியே வர அந்த கதிர்கள் தான் ஆல்ஃபா பீட்டா அந்த காமா. ஸோ த ஆல்ஃபா அந்த பீட்டா ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் மேட்டர் ஃபார்ம் வைல் காமா ரேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஆல்ஃபா அந்த பீட்டாங்கிறது ஒரு ஆக்சுவலான ஒரு ஃபார்ம் தான். ஆனால் இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் த மெயின் கான்ஸ்டியூட் ஆஃப் த ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 2 protons and 2 neutrons. Alpha particles are identical with the helium nucleus. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும், அது எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரானால வந்து மேடாயிருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் ஐடென்டிக்கல் வித் ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ ஹீலியம் நியூக்ளியஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹேஸ் பாண்ட்ஸ் ஈக்குவல் to the helium atom. Beta particles is negatively charged. Alpha particles வந்து பாசிட்டிவ்னு சொன்ன மாதிரி பீட்டா இஸ் நெகட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் ஹாஸ் நோ சார்ஜ். இது வந்து சார்ஜே இல்லாத ஒரு பார்ட்டிகல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை வந்து எப்படி வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ ரூதர்ஃபோர்ட் 1871-1937 was born at the Spring Grove 30 August 1871. He was the father of the nucleus physics. He is famous for his work on radioactivity and the discovery of nucleus of an atom with the gold foil experiment. He got the Nobel Prize in Chemistry in 1908. He was the first to produce tritium in the 1934. ஸோ ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் தான் ரொம்ப ஆழமாக வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இவர் கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டியம் 1934 வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ இந்த நியூக்ளியஸ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.